உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சொந்த வீடு கட்டுறதுக்கும் இல்ல கட்டிய வீடு பாதியில நிற்கிறதுக்கும் அதுல ஏதாவது மாந்திரிக பிரச்சனைகள் வருமா? நிலக்கரி யாரு வீட்டில எல்லாம் இருக்கோ அவங்க வீட்டுல பணம் தங்கும். நீங்க பிளாக் மேஜிக்காரவங்களை மட்டும் நம்பினாதான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வர முடியும்னு ஒண்ணு இல்லை. சுடுகாட்டு சாம்பல் மேல வச்சு அதர்வன வேத மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த கரு என்ன ஆகும்னா கலை. நீங்க 100 பேருக்கு பண்ணக்கூடிய அன்னதானத்தோட பவர் ஒரு எறும்பு புத்துல போய் ஒரு வெல்லம் வாங்கி வச்சீங்கன்னு வச்சுங்க, அச்சு வெல்லம், அது ஆயிரக்கணக்கான எறும்பு சாப்பிடும். சாதாரண 30 லட்சம் ரூபாயில தொடங்கப்பட்ட ஸ்தாபனம் எல்லாம் இன்னைக்கு 3000 கோடி 4000 கோடிக்கு அதிபதி ஆகிடுறாங்க. அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நிறைய பேரோட லைஃப்பில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாங்க. அப்படி நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய வேலை என்னவோ நான் அதை சரியாக செய்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனைகள் தேடி வந்துகிட்டே இருக்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கும் மாந்திரிகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது, இதற்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா? இருக்குது. ஒருத்தர் வந்து நல்லா உழைக்கிறாரு, நல்ல பேர் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்க முடியல. ஆனால் இவருக்கு தெரிஞ்சு நம்ம கடுமையாக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருக்கிறவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடான். சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒன்று அந்த ஆஃபீஸில் அதிகமாக உழைக்கிறாங்க, நல்ல பேர் வாங்குறாங்க, வேறு மாதிரி இருக்காங்க, நல்ல ஆக்டிவிட்டாக இருக்காங்க, இவங்க இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர்றவங்க ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா யாருக்கேனும் செய்யப்பட்ட விஷயங்கள் கூட அடுத்தவங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த கழுப்பை தாண்டுறது, இந்த இரவு நேர பயணங்களில் மயானத்தை கடந்து போகிறது, இல்லை மாந்திரிகம் நடந்த வேலைப்பாடுகள், இவங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அங்கே போய் அதை கிண்டி பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, அதை அலட்சியமாக செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தன்னை தாக்கும். சரியா? அப்புறம் கிரக கோளாறுகள், அப்புறம் குலதெய்வத்தோட தோஷம், அப்புறம் இஷ்ட தெய்வத்தோட தோஷம், அப்புறம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல எதிரியினுடைய ஜாஸ்தி, அப்புறம் கண்திருஷ்டி, பொச்சரிப்பு, போராமை, ஓமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனிதனை டவுன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா மாந்திரிகர் ரீதியாக? மாந்திரிகர் ரீதியானா உங்களுக்கு மாந்திரிகரை பார்த்தா அவங்க பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. பூஜை முறைகள் பண்ணிக்கங்க, தாய்த்து போட்டுக்கங்க, மை பயன்படுத்துங்க, எந்திரம் வைங்க அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாது, நானே எதுவும் பண்ணிக்கவா அப்படின்னு சொன்னாக்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள், ஓகே, உக்கிர தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். உதாரணத்துக்கு மயானகாளி, இல்லை வாராகி, இல்லை பிரத்யங்கரா, யக்ஷினி, மூகினி, குட்டி சாத்தான், இந்த மாதிரி கருப்பன், இந்த மாதிரி உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு அதுலேருந்து அந்த தாக்கத்திலிருந்து குறையும். தாக்கமே ஃபுல்லாக விடுபட்டுறாது, ஆனால் அந்த தாக்கத்திலிருந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, ஏதேனும் கோயில்களுக்கு போகிறது, பரிகாரங்கள் பண்ணுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது பொது சேவைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேட்கத்திறனற்ற உயிர்களுக்கு, வாயில்லா ஜீவராசிகளுக்கு தொடர்ந்து பண்ணுறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நோட் பண்ணுவார். ஓகே, உங்கள் கர்மாவுக்கெல்லாம் டிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும் அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதல்ல நல்ல எண்ணங்கள் வேணும் மனசு. கண்டிப்பாக. சரியா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் நல்லதே நினச்சி பாருங்களேன். அடுத்தவங்க நல்லா இருக்கும், யாருன்னே தெரியாதவங்க நல்லா இருக்கணும், இல்லை பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் நல்ல எண்ணங்களை உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வளர்த்துக்கிடும் போது பிரபஞ்ச ஆற்றல் கதிர்வீச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மனசாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது, அப்புறம் எதுக்கு வேண்டாம் கெட்டது, அதெல்லாம் விலகி நிற்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குள்ள அதிகமான தீய சக்திகள், அதிகமான கெட்ட எண்ணங்கள், இது எல்லாருக்கும் இந்த தாட்டு வரதான் செய்யும். சரிங்களா? நம்ம தான் அதிலிருந்து பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது, எடுத்த உடனே 24 மணி நேரமாக அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வராது. ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது அவங்க நல்லா இருக்கணும். அது 10 நிமிஷம் 15ஆக மாறும், 20ஆக மாறும், மணிக்கணக்காக மாறும். சரிங்களா? அது பிளாக் மேஜிக்கை நீங்கள் அதிகமாக நம்புறதை விட பிரச்சனைன்னு இருக்குது. பிளாக் மேஜிக்காரவங்க கிட்ட போனால் எப்படியா இருந்தாலும் பணம் கேட்க தான் செய்வாங்க. அது எவ்வளவு கேட்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பிளாக் மேஜிக்காரவங்களை மட்டும் நம்பினா தான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும்னு ஒன்று இல்லை. இதுக்கு நிகராக ஒயிட் மேஜிக்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது என்னது? தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது, கோயில்களுக்கு போகிறது, தானம் தர்மம் பண்ணுறது,
சரிங்களா? இப்போ ஸோ லட்ச நல்ல ரூபா, விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஆமாம், லட்ச ரூபா வச்சிருக்கிறவங்க தான் தான தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ம். 10 ரூபா வச்சிருக்கிறவங்களும் பண்ணலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாரு, ம். நிறைய பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 2 குழந்தைங்க, 2மே ஊனமாக பிறந்துருச்சு. ம். சரிங்களா? 2மே ஊனமாக பிறந்துருச்சு. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னாக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏதேனும் பில்லி சூனியங்கள் ஒரு 3 தலைமுறைகளையோ இல்லை நமக்கோ 2 குழந்தையுமே இப்படி ஆயிருச்சே. ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கல. 3வதா ஒரு நல்ல குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஐடியாவில் ம். இந்த மாதிரி சோதிடர்கள், மாந்திரிகர் இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்குது, அடுத்தது குழந்தை பிறந்தா எப்படி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்கிட்ட வர்றாங்க அவங்க. நான் என்னுடைய முறைப்படி அவங்களுக்கு ஒரு சில பிரசன்னமெல்லாம் பார்க்கும்பொழுது சில பிரச்சனைகள் இருக்குது. மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, பூர்வா புண்ணிய கருமாவின் அப்படி இருக்குது, குலதெய்வம் விலகி நிற்கிது, இஷ்ட தெய்வம் விலகி நிற்கிது, ஓகே. அடுத்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்பொழுது நம்ம சில பூஜை முறைகளை சொல்லி ஒரு ரூபா தான் கேட்குறேன். அப்போ நாங்கள் ரொம்ப செலவழிச்சிட்டோம், அந்தளவுக்கு பண்ண முடியாது, ஏதாவது சிம்பிளான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். ஓகே. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 50 பேருக்கோ ஒரு 100 பேருக்கோ நீங்கள் அன்னதானம் விடுங்க, வஸ்திரதானம் பண்ணுங்கள், கொடை வாங்கி கொடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு வரும்போது இது எல்லாமே அவங்களுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. ஓகே. அப்போ ரொம்ப எளிமையாக பண்ணுங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் 100 பேருக்கு பண்ணக்கூடிய அன்னதானத்தோட பவர், ஒரு எறும்பு புத்தில் போய் ஒரு வெல்லம் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுங்க, அச்சு வெல்லம், ம். அது ஆயிரக்கணக்கான எறும்பு சாப்பிடும். கண்டிப்பா. பல லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணினதுக்கு சமம். ம். அன்னைக்கு கடவுளுக்கு வேலை மிச்சம். சரிங்களா? அப்போ நான் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி எறும்பு புத்தோ இல்லை வேறு விஷயங்களோ ம். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்சது. நீங்கள் ஓகே. 10,000 ரூபாயிலே அன்னதானம் பண்ணலாம், 10 ரூபாயிலே அன்னதானம் பண்ணலாம். கண்டிப்பா. அப்போ அந்த அச்சு வெல்லம் வாங்கி வைக்க சொன்னோம். அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. 3வதா ஒரு பெண் குழந்தை, அது நல்லா ஆரோக்கியமாக பிறந்துச்சு. இது பண்ணினாங்கிறதுக்காக நான் ஆணித்தரமாக நான் சொல்ல வரல. இருந்தும் இப்படி பண்ணும் பொழுது, சரிங்களா, இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும் பொழுதோ இல்லை வேறு விஷயங்கள் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு நடக்க இருக்கிற கர்மாவிலிருந்து நீங்கள் பாதுகாத்து. கண்டிப்பா. சரியா? ஊனமாக பிறக்கணுங்கிறது கர்மா தான், இல்லைன்னு சொல்லலை. 3வது குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு கர்மா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கால் இதெல்லாம் பண்ண போய் அது கூட மாறி இருக்கலாம் இல்லையா? ம். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இப்போ நல்லா இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறதா இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வாயில்லா ஜீவராசிகளுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், அது தானத்தில் வரும். நல்ல தானம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. இப்போ நிறைய பேருக்கு நான் கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ் வேற ஆளுக்கு கிடைச்சிச்சு, ஆனால் அடுத்தடுத்த ஒரு படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதற்கும் மாந்திரிக ரீதியாக இந்த ஒரு விஷயம் செய்யுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? அதுக்கு டிப்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஒரு 6-7 வருஷமாக உழைக்கிறாரு, இல்லை 10 வருஷமாக உழைக்கிறாரு. அந்த அடுத்த மேனேஜர் போஸ்டிங்குக்கு இவர் தான் சொல்லி அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க, ஆனால் வேறு ஆளுக்கு போட்டிருப்பாங்க. அது சூழ்ச்சினாலையும் நடந்திருக்கலாம், ஓகே, வேறு விதமாங்காலையும் நடந்திருக்கலாம். சரிங்களா? இவருக்கு வர வேண்டியது, நேர்மையாக வர வேண்டியது, இடையில குறுக்கு வழியின் பேரில் அந்த பதவி அடைகிறதுக்கு வேறவங்க சில முயற்சிகள் பண்ணி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு 3 மாதம் இருக்குது அறிவிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும் அடுத்தது நம்ம தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தும் வேறவங்களை யாராவது அறிவிச்சிருவாங்களோன்னு சந்தேகப்படுறவங்க ஒரு பூச்சட்டி, ஓகே, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பூச்சட்டி, அதில் என்ன பண்ணணும்னா சாணத்தையும் மண்ணையும் ஒன்றா பிசையணும். ஓகே, சாணத்தையும் மண்ணையும் ஒன்றா பிசைஞ்சு பலதானியம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நவகிரகத்துக்கு உண்டான பலதானியம், அதில் கொண்டக்கடலை, பயிர் வகையெல்லாம் நிறைய வரும். 9 நவகிரகத்துக்கு உண்டான நவதானியம்னு ஒன்று இருக்குது. அது ஓமத்திலெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதை விதைக்கணும். ஓகே, அதில் விதைச்சிங்கன்னா அது ஒரு முளைப்பாரி மாதிரி மேலே நல்லா அழகாக வரும். அந்த முளைப்பாரி வந்ததுக்கு பிறகு ஒரு 6 செப்புத்தக்கட்டில் சம்மந்தப்பட்ட கம்பெனியோட பேர், யார் அலௌன்ஸ் பண்ணணுமோ, ஓனராக இருக்கலாம், இல்லை சிஎம்மாக இருக்கலாம், இல்லை அது மேனேஜராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அடுத்த பொறுப்பு அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு 6 செப்புத்தக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் எல்லாம் எழுதி, உங்கள் பேர், தாயார் பேரெல்லாம் எழுதி, இந்த பதவி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த செடிக்குள்ளே அந்த தகட்டை வைக்கணும். அந்த முளைப்பாரிக்குள்ள தகடை வைக்கணும். தகடை வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 20 நாள் 30 நாள் அதெல்லாம் கருகிடாமல் சாகாமல் அதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சுக்கிட்டு வரணும். அந்த செடி எப்படி உங்களுக்கு மேலே வளர்ந்து வருதோ அதே மாதிரி அந்த எண்ணங்கள் அங்கே அதிகமாக வளரும். இவருக்கு தான் அறிவிக்கணும், இவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு தாந்திரிக முறை. சரிங்களா? அங்கே இருக்கிறது நவதானியம், 9 கிரகங்கள், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இயற்கைக்கு நிகரான ஒரு விஷயம். இது ஒரு தாந்திரிக முறை. என்னன்னா ஒரு 20-21 நாளாவது அந்த செடியை நம்ம நல்லா பராமரிக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு நம்ம அதை எங்கேயாவது கொண்டு தூர போட்டுடலாம். இப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போ நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது.
ஆனால் அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஒரு சிலர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு வந்து ஏதோ பிரச்சனையினால பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். நான் பாதி கட்டுனேன், அதுக்கான ஃபினான்ஷியல் எனக்கு கிடைக்கல, பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்கிறோம். சொந்த வீடு கட்டுறதுக்கும் இல்லை கட்டிய வீடு பாதியிலே நிற்கிறதுக்கும் அதில் ஏதாவது மாந்திரிக பிரச்சனைகள் வருமா? இப்போ பாதியிலேயே கட்டின வீடு நிற்கிது அப்படின்னா மாந்திரிக பிரச்சனை இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பார்க்குறோம். சரிங்களா, நான் இந்த நாட்டில் இருக்கேன், உழைச்சி வீட்டுக்கு பணம் அனுப்புகிறேன், அவங்க சேகாரம் பண்ணி இடம் வாங்கி வீடு கட்டினாங்க சாமி, பாதியிலே நிற்கிது, மேஸ்திரி வரலை, இல்லை வேறு பிரச்சனைங்க, மண்ணு கொண்டு இறக்க முடியல, கல் கொண்டு இறக்க முடியல, கம்பி கொண்டு இறக்க முடியல, அந்த இடத்த வேற யாராவது கேட்டிருக்கலாம். ஓகே, சரிங்களா, இவங்க போய் கொஞ்சம் கூடுதலாக வச்சு அந்த இடத்த முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு போட்டியாக வந்து பண்ணுறாங்க இல்லையா, இதை என்னன்னு பார்த்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த மாதிரி இருக்குது, இல்லை அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தானே பூமி பூஜையெல்லாம் வந்து போடுவாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடாது, என்ன இந்த இடத்துல என்ன நடந்திருந்தாலும் அது வந்து சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம பூமி பூஜை போடுறோம். அந்த மாதிரி பண்ணுறதுல சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம்ல, சில பேர் அவசரமாக பண்ணி கிரக பிரசவத்தை நம்ம கிரைண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுற விஷயங்கள் இருக்கலாம். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வீடு பாதியில் நிற்கிது அப்படின்னா இந்த அறிகுறியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இடத்துல பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கேட்டிருக்கலாம், இல்லை அதில் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ வீடு பாதியில் வந்து நின்றுச்சு அப்படின்னா அதில் என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். மேஸ்திரினால பிரச்சனையா, இடத்தினால பிரச்சனையா, வேறு எதுவும் பிரச்சனையா, ஏன் அடுத்தடுத்தது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வீடை சுற்றி நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணணும். ஏதேனும் தகடுகளோ, எலுமிச்சம்பழமோ, திருநீரோ, சுடுகாட்டு சாம்பலோ, மாந்திரிகம் சார்ந்த பொருள்கள் அங்கே ஏதேனும் தென்பட்டுச்சுன்னா, ஓ இங்கே வேலை நிப்பாட்டினதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குமோன்னு நீங்கள் ஆய்வுக்குள்ளே எடுத்துக்கணும். இல்லை பொதுவாக வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு மாந்திரிகர்கிட்ட வர தேவையில்லை, அந்த பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சால் போதும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு வீடு வேலை நடக்கலை, இல்லை சொந்த வீடு அமையணும், இல்லை சொந்தமாக வீடு வாங்கணும், இந்த மாதிரி கனவுகளோடு இருக்கிறவங்க அது விரைவாக அந்த கனவு வந்து நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலே போதும். சரிங்களா, மஞ்சள் கலர் துணி, கொஞ்சம் போல் கொண்டக்கடலை, கொஞ்சம் போல் ஏலக்காய், கருஞ்சீரகம், வெண்கடுகு. சரியா, இது கூட ரொம்ப அரிதான ஒரு பொருள் ஒன்று இருக்குது, நிலக்கரின்னு சொல்லி ஒரு பொருள். அந்த நிலக்கரி இதை வந்து வீடு கட்டுறவங்க தானே இல்லை. சரிங்களா, இப்போ நான் இந்த சேனலில் நிறைய காணொலி பண்ணியிருக்கேன், நம்மளை விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இப்போ வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு இருக்கு. அந்த மாதிரி வெண்கடுகு, கருஞ்சீரகம் எல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இழுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அதிகமாக உள்ளது. அந்த கொண்டக்கடலைங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது, மஞ்சள் கலருங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது. இந்த குரு பகவான் வந்து பொன் பொருள், ஆடை, ஆபரணம், பணம், காசு, செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. அவரை வணங்குறவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த நிலக்கரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலத்திலேருந்து வரக்கூடியது. நிலத்திலேருந்து வரக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே மவுசு அதிகம். தங்கமாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், பிளாட்டினமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், பூமியிலேருந்து வர்றதுக்கு மகத்துவம் அதிகம் இல்லை. அந்த நிலக்கரியும் அதிகமாக இருக்குது. இந்த முடிச்சில் அந்த நிலக்கரியை வச்சு தன்னுடைய பீராவில், இல்லை கல்லாப்பெட்டியில், இல்லை வாசலில், இல்லை வீட்டில் வைக்கும் பொழுது பணம்ங்கிறது தங்கும். இப்போ ஏலக்காய் பணத்தை இழுத்துரும், மற்ற பொருள்கள் பணத்தை கொண்டு வந்துடும், பணம் தங்கணும்ல. பணம் செலவாகாம இருக்கிறது. இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னா பணம் வேணும், வீடு வாங்கணும்னா பணம் வேணும், வேறு விஷயம் பண்ணணும்னா பணம் வேணும். மனசுக்குள்ளே ஆசையை மட்டும் வளர்த்துக்கிட்டோ, இல்லை கனவோட, இப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு இல்லை, உறக்கத்தில் வருவது கனவு இல்லை, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு. சரிங்களா, இப்போ வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான கனவு தான். அந்த வீடு வாங்கணும் அப்படின்னா பணம் சேரணும், சரியா, விரயமாகக்கூடாது. அப்போ இந்த மஞ்சள் கலர் துணியில் இந்த கொண்டக்கடலை, இந்த ஏலக்காய், இந்த வெண்கடுகு, இந்த கருஞ்சீரகம், இந்த நிலக்கரி துண்டு, நிலக்கரி யார் வீட்டிலெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் பணம் தங்கும். நிலக்கரி முக்கியமாக, நிலக்கரி ரொம்ப 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 முக்கியம். நிலக்கரி யார் வீட்டில் இருக்கோ, அது ஒரு தொழில் செய்கிற ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு கல்லாப்பெட்டியாக இருக்கலாம், ஒரு பீரோவாக இருக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து எப்படி முக்கியமான பொருள்கள் இருக்கும், சாப்பிட தட்டு, சமையலுக்கு அடுப்பு, பீரோலு, சோபா, இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கோ நிலக்கரி அவசியம் இருக்கும். இதை எங்க வைக்கணும்? வீட்ல இதுக்கு சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். இந்த நிலக்கரிக்கு வந்து பணத்தை தங்க வைக்கிற சக்தி மட்டும் இல்லை, தெய்வ கடாட்சத்தை தங்க வைக்கும், நிம்மதியை தங்க வைக்கும், மகிழ்ச்சியை தங்க வைக்கும், பொருளாதாரத்தை தங்க வைக்கும். ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் இருந்துட்டா போதுங்க. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஆயுள், இதை தாண்டி நிம்மதி. இது 3 இருக்கணும்னா அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும். கண்டிப்பா ஆரோக்கியமாக இருந்தால் ஆயுளை அணிவிக்கலாம், ஆயுளை அணிவிக்கணும்னா பணம் வேணும். சரிங்களா, இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன், ஆயுள் 90 வயசு வரைக்கும் இருக்குது, சாப்பாடு இல்லைன்னா
கண்டிப்பா அந்த பிரச்சனை. ஆயில் இருந்து என்ன பண்ண, அந்த ஆரோக்கியம் இருந்து என்ன பண்ண. அப்போ இந்த 3 விஷயமும் ஒரு மனிதனுக்கு வேணும். இந்த 3ஐயும் கொடுக்கக்கூடியது நிலக்கரி. கண்டிப்பா. இப்போ எக்ஸினியை வசியப்படுத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, நிலக்கரி மை இருந்தால் பண்ணலாம். இப்போ ஓ, குட்டிச்சாத்தானை வசியப்படுத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, அது ஓகே ஓகே. அப்போ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு வந்து உங்க இடத்துல வைக்கும். அது நிலக்கரி சேர்த்து வைக்கும். சேர்த்து வைக்கும். நிலக்கரிக்கு அப்படி ஒரு தன்மை உள்ளது. இந்த நிலக்கரி கூட மற்ற பொருள்கள் சேரும் பொழுது இன்னும் அபரிவிதமான சக்தியா மாறும் அது. ம். சரிங்களா? இது மாந்திரிகர்கள் முறைப்படி பூஜை பண்ணி அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நிலக்கரி வந்து ரொம்ப அரிதான பொருள் தான், ஓகே. அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. காரைக்கால் சைடில் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ம். ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு ஹார்பர் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா கண்டிப்பா. அது நிறைய கண்டெய்னர் அந்த ட்ரெயினில் அதிகமாக ஏற்றி போகும். ம். இப்போ துகள்கள் எங்கேயாவது கிடச்சிச்சு ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ இந்த அஞ்சனக்கல் எப்படி சொல்கிறாங்களோ, சின்ன சின்ன பீஸாக இருந்தால் போதும்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி இருந்தாலே போதும். சின்னதா இருந்தாலே சின்னதாக இருந்தால் போதும். நீங்கள் கிலோ கணக்குலையோ பெரிய கட்டியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 5 கிராம் 10 கிராம் 15 கிராம் இப்படி இருந்தாலே போதும். நிலக்கரி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆரோக்கியம், ஆயுள், நிம்மதி, தெய்வ கடாட்சம் ஓகே. இதெல்லாம் இருக்கும். அது முறைப்படி செய்யணும். ஓகே. சரி, இப்போ நிறைய பேர் வந்து தொழில் தொடங்குறாங்க. அந்த தொழில் வந்து மிகப்பெரிய நஷ்டத்துல போயிடுது. சிலர் அந்த நஷ்டத்துலேயும் அதை சமாளித்து மேலே வந்துடுறவங்க இருக்காங்க. சிலர் அந்த கம்பெனியவே இழுத்து மூடுற நிலைமைக்கும் வந்துடுறாங்க. இதற்கும் மாந்திரீக ரீதியாக தொடர்பு இருக்குமா? அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? இப்போ வந்து ஒரு ஸ்தாபனம் நல்லா போகுது, அந்த ஸ்தாபனம் வந்து மூட போகிறாங்க அப்படின்னாக்க அங்கே என்ன தவறு நடந்துச்சு, யார் மேலே அந்த தவறு இருக்குது, ம். இந்த கம்பெனி லாஸ் ஆகுறதுக்கு என்ன விஷயம் நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணி, இப்போ நான் என்ன ஓகே. சொல்கிறேன்னா, ஒரு 0வில் ஆரம்பித்து 1000 கோடியை வந்து இலக்கு அடைஞ்சிடுறாங்க. ம். சாதாரண 30 லட்ச ரூபாயில் தொடங்கப்பட்ட ஸ்தாபனமெல்லாம் இன்றைக்கி 3000 கோடி 4000 கோடிக்கு அதிபதி ஆகிடுறாங்க. அப்போ உங்களுடைய பிஸ்னஸை நல்லா வளர்க்க தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களுடைய மூளையை அதில் நீங்கள் செலுத்த தெரிஞ்ச உங்களுக்கு, அது ஏன் அது நொடிச்சு போகுது, ஏன் ஓகே. லாஸ் ஆனிச்சு அப்படின்னு யோசிக்கிற திறனும் வேணும். கண்டிப்பா. என்னங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டீங்க இந்த ஸ்தாபனத்தை, அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே ஒரு 30-40 லட்ச ரூபா போட்டு ஆரம்பித்த தொழில் இன்றைக்கி 3000 கோடி 2000 கோடி இலக்கு அடைஞ்சிட்டீங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்தாபனம் நொடிக்குது, கடனுக்கு ஆளாகுது, மூடப்படுதுன்னா உங்களுக்கு வளர்ந்து வந்த உங்களுக்கு அதை சரி செய்ய தெரியாது. ம். அதை முதல்ல கண்டிப்பா. நீங்கள் ஆய்வுக்குள்ளே போகணும். எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கும், அதுக்கு போய் மாந்திரிகத்தில் தீர்வு இருக்கான்னா இல்லை. ஓகே. சரியா? ஆனால் உங்கள் வளர்ச்சி பிடிக்காம அதுக்கு நிகரான இன்னொரு ஸ்தாபனம் வருது அப்படின்னா, ஸோ எதிரிகள் தொல்லைகள். அப்போ நம்ம வந்து கரெக்டாக ரன் பண்ணணும், எங்கேயுமே பிரச்சனை இல்லை, ம். கரெக்டாக போணுச்சு வந்துச்சு. ஆனால் இருந்தும் நமக்கு விபத்து நடந்துச்சு, ஒரு 2-3 மாதம் ஆஃபீஸ் வர முடியல, அதுக்கடையில் ஏதோ நிறைய அசம்பிள் ஆயிருச்சு, கையாடல் ஆயிருச்சு, ஃபைலை காணும், அதை காணும், இதை காணும்னா நீங்கள் சந்தேகப்படலாம். ஓகே. அதுக்கு பின்னாடி மாந்திரிக ஏதோ ஒரு வேலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே தவறுகள் வச்சுக்கிட்டு. ம். இப்போ ஒரு சமீபத்தில் ஃபோன்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னா, அதை யாரை புதுசாக கிளப்பி விட்ருக்காங்கன்னு தெரியல. ம். முதல்ல அந்த பூத்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, சின்ன அந்த ஓகே. வயசுக்கு வந்துட்டு தான் சொல்லுவாங்க, அவங்கள திருமணம் பண்ணி அவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிட்டாக்கா இந்த தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடலாம், இல்லை ஓகே. அரசியலில் ஜெயிச்சிடலாம், இந்த இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்கிறாங்களே சாமி, இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க. ஓகே. இது கூட நிறைய படத்துல கூட இந்த மாதிரி வந்திருக்கு. விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதுக்கு நம்ம விளக்கம் சொல்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் இருக்குங்க, ஆனால் நீங்கள் அதை ட்ரை பண்ண மாற்று ஏற்பாடுகள் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். சில தொழில் ஸ்தாபனங்களில் வந்து வீட்டுக்காரர் முடங்கிட்டாரு, ம். மூட போகிற கண்டிஷன்னு, அந்த வீட்டுக்காரோட அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வீட்டுக்காரோட ஒய்ஃபு, ஓகே. ஐயா எங்கள் தொழில் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, திருப்பூர் சைடு கோயம்புத்தூர் சைடு ம். கார்மெண்ட்ஸ் எல்லாமும் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, 100 பேர் 200 பேர் வேலை பார்த்தாங்க, ஆனால் திடீர்னு மூடுற கண்டிஷன் வந்து என்னம்மா அங்கே நடந்துச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காருக்கு பர்சனல் செக்ரட்டரி ஒன்று வேணும்னு சொல்லி ஒரு 17, 18, 19, 20 வயசில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஓகே. ஒரு 6-7 மாதத்தில் இந்த மாதிரி. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க கூட நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் போனால் வந்தால் இந்த தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடலாம், ம். வேற மாதிரி வந்துடலான்னு சொல்லி அங்கே சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, இவரை வசியப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. ம். வசியப்படுத்தி தன்வசப்படுத்தி அவருக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்து வேற ஓகே. மாதிரி பண்ணி அந்த கம்பெனி லாஸ். அவங்க மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. ஓகே. இந்த செக்ரட்டரி தான் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயங்களும். அப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்லும்பொழுது, ஏம்மா இதில் போய் ஒன்றும் பண்ண முடியாது, உன் வீட்டுக்காரா தலையில் மண்ணெல்லி போட்டுக்கிட்டது, ம். வேணும்னா அந்த பொண்ணை முதல்ல நீங்கள் வேலையை விட்டு நிறுத்துறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு. அதுக்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஓகே. அது ஒரு பக்காவான அமௌண்ட் செட்டில் பண்ண சொல்லுது, நான் வேலையை விட்டு நின்றேன், ம். எனக்கு இவ்வளோ ரூபா So, மிரட்டி, black அப்படி money. அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா கேள்விப்படுறோம் பிரச்சனைகளை. அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி அதை சரி செஞ்சோன்னு வச்சுங்களேன்,
அதனால வந்துட்டு ஒரு தொழில் ஸ்தாபனம் வந்து இன்னைக்கு நொடிக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சின்ன பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை வேற வேற மாதிரி பண்ணுறது போகிறது வாருதுங்கும் பொழுது அங்கே பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடும். உங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு நிகரான ஒரு கம்பெனி ஒன்று வருது இல்லை வேற மாதிரி தொழில் ஸ்தாபனம் வருது, அங்கே வியாபாரமோ இல்லை வேற வர்த்தகமோ கம்மியாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்களை வசியம் பண்ணுறது போகிறது வர்றது அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும்தான் நீங்கள் மாந்திரிகரை அணுகணுமே தவிர உங்களுடைய ஸ்தாபனத்தில் உங்களால் ஏதேனும் தவறுகள் நடந்து அது நொடிக்க போனால் நீங்கள் தான் சரி பண்ணணும். சரியா? எல்லாத்துக்கும் நீங்கள் திடீர்னு மாந்திரிகரை அணுகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி செய்கிறதுக்கு நிறைய தாந்திரிக முறைகள் இருக்குது. அதை தான் முதலே சொல்லிட்டேன். தவிர்க்க முடியாத பட்சத்தில் மாந்திரிகரை நீங்கள் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஆணி பற்றி பேசணும் ஒரு நேர்காணலில். ஆணி வந்து மாந்திரிகத்தில் எவ்வளோ பெரிய முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு. இப்போ நிறைய விஷயம் பார்க்குறோம். இந்த முட்டை மந்திரிச்சு வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்க. முட்டை வந்து சுடுகாட்டில் போய் மந்திரிச்சு வந்து வச்சு வீட்டில் வைக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்குது. அப்படி இந்த முட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாந்திரிகம் என்ன? நல்ல கேள்வி. இப்போ இந்த மாந்திரிகத்தில் வந்து பல பொருள்கள் இருக்குது. சரிங்களா? தேங்காய் இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, ஊதுபத்தி இருக்குது, சாம்பிராணி இருக்குது, மை வகைகள் இருக்குது, தாய்த்து, எந்திரம், குடுவை, அது இது லொட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த முட்டையை மாத்திரம் அதிகமாக மாந்திரிகர்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இப்போ அதில் கூட ஒரு சில பேர் கிண்டலாக எழுதியிருந்தாங்க, மாந்திரிகள் நிறையா முட்டை பயன்படுத்துறதுனால முட்டை விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த முட்டையை வந்து ஏன் மாந்திரிகர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த கருங்கிற பொருள் அந்த முட்டைக்குள்ளே தான் இருக்கு. சரிங்களா? அந்த கரு அறுத்ததுன்னு பேர். கருவை கலைக்கிறது, கரு அழிக்கிறது, கரு அறுத்துறது அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கருக்கு வந்து ஒரு உயிர் உண்டு. அது வெளியில் வந்துச்சுன்னா ஒரு சேவலாவோ பட்டக்கோழியாவோ மாறும். அது ஒரு கரு. அப்போ இந்த முட்டையில் வந்து நீங்கள் ஒரு கருப்பு கலர் மார்க்கரால் ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சி சில மைகள்லாம் வச்சு சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர்கள் எழுதி சுடுகாட்டு சாம்பல் மேலே வச்சு அதர்வன வேத மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த கரு என்ன ஆகும்னா கலையும். உள்ளே இருக்கிற விஷயம் கரு கலையும். அப்போ சம்மந்தப்பட்டவங்களுடைய வீட்டிலையும் கரு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு. இது வந்து இந்த வம்ச விருத்தியாக கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒருத்தரை விபத்துக்குள்ளே கொண்டு வரலாம், ஒருத்தரை கை காலம் முடக்கிறதுக்கு கொண்டு வரலாம். முட்டையை நீங்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதோட வேலைப்பாடுகள் தன்மை மாறும். 11 இருக்கும்போது ஒரு வேலைப்பாடு பார்க்கும், 9 இருக்கும்போது ஒரு வேலைப்பாடு பார்க்கும், 51 இருக்கும்போது ஒரு வேலைப்பாடு பார்க்கும், 108 மாறும்போது வேலைப்பாடு பார்க்கும். முட்டை வந்து மாந்திரிகத்துக்கும் முட்டைக்கும் அதிகமான ஈர்ப்பு, அதிகமான சம்பந்தங்கள் இருக்கு. முட்டை பயன்படுத்துறது வேற வேற விஷயங்களுக்கு, கெடுதலான வேலைகளுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க முட்டையை. அந்த கருவை மையப்படுத்தி பண்ணுறதான் விஷயம். கரு கலைக்க வைக்கிறது, இல்லை கரு அறுக்கிறது, இல்லை வேற வேற வேலைங்க பண்ணுறது, தம்பிக்க வைக்கிறது, மோகனம் உண்டாக்குறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு முட்டையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ ஒருத்தருக்கு முட்டை மாந்திரிகம் பண்ணியாச்சு அப்படின்னா நிறைய வேலைப்பாடுகளை அதை காட்டும். என்ன அறிகுறி காட்டும்? விபத்தை கொடுக்கும், அவமான அசிங்கத்தை கொடுக்கும், துன்பம் வேதனையை கொடுக்கும், தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும், வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், பொருளாதார விரயத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கும். அந்த கருவை மையப்படுத்தி பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த முட்டை மாந்திரிகம். சரிங்களா? முட்டை மாந்திரிகம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலானது. இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்களுடைய வீட்டில் சந்தேகத்தின் பேரில் அதில் குங்குமம் தடவி இருந்தாலோ, இல்லை படங்கள் வரைஞ்சிருந்தாலோ, இல்லை வேறு ஏதேனும் பொருள்கள் அதில் இருந்தாலோ, பேர்கள் எழுதப்பட்டிருந்தாலோ, வாசல்லையோ பின் வாசல்லையோ அங்கேயோ இங்கேயோ வேறு வேறு இடங்களில் இல்லை யாருக்கோ பண்ணி எங்கேயாவது முச்சந்தியில் அங்கங்கே போட்டிருக்காங்கன்னா அதை தாண்டுறதோ இல்லை அதை கிராஸ் பண்ணி போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆபத்தான வேலைப்பாடுகள். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சில அறிகுறிகள், இது ஒருவேளை உண்மையாகவே அவங்களோட குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்க என்ன பண்ணணும்? இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு மாந்திரிகம் தான் ஒரே தீர்வா? அது எந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு முட்டை மாந்திரிகம் பண்ணியிருக்குன்னா அது கருமுறையா, உருமுறையா, அதர்வனமா, இல்லை ஜின்னை வச்சு பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிற ஆய்வுக்குள்ளே வரணும். உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மாந்திரிகரை அணுகணும்னு அவசியம் இல்லை. கடலில் குளிக்கலாம், ஆற்றுல காவேரி ஆற்றுல குளிக்கலாம், கடலில் குளிக்கலாம், வேறு ஏதேனும் கோயில் குளங்களுக்கு போகலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் செஞ்சும் உங்களுக்கு சரி ஆகலை, கெட்ட கெட்ட கனவுகள் வருது, உடம்பு வீங்குது, நெஞ்சு அடைக்குது, கைகால் விளங்கலை, இல்லை வேறு வேறு மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குது, பாதம் எரியுது, உட்காந்துருக்க முடியல, முதுகு தண்டு வடம், இப்படி ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே லேட் பண்ணாமல் மாந்திரிகரை சந்திக்கிறது தான் இருக்கும். முள்ளால் தான் எடுக்கணும். மாந்திரிகத்தால் தான் குணப்படுத்த முடியும். சரிங்களா? நீங்கள் கோயில்களுக்கு போகலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரலை. இருந்தும் அந்த பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. அதிகமாக இருக்கும்பொழுது நீங்கள் மாந்திரிகத்தால் தான் பண்ண முடியும். அப்போ அவங்க அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க, மாற்று பூஜைகள் பண்ணுவாங்க. ஏதாயினும் பலி கொடுக்கறது, இல்லை கல்ப்பு எடுக்கிறது, உங்களை வச்சு பண்ணுறது, ஓமங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வினையிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, என் பிரச்சனையை நானே சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்ப்பிறை, பஞ்சமி, நவமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் கடலில் குளிச்சு பார்க்கலாம்.
சரியா? பர்டிகுலராக அந்த நாட்களில் குளிச்சா மட்டும்தான் அதற்கான பரிகாரமா அது? அந்த மாதிரி நாட்களில் குளிக்கும்போது கடலுக்கு கொஞ்சம் அதீதமான சக்திகள் உண்டு. அதில் பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அலை ஜாஸ்தியாக இருக்கும், அமாவாசை அந்த மாதிரி நாட்களில். அப்போ நீங்கள் குளிக்கும்போது அதில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னென்னா, மாந்திரிகம் ஒருத்தர் பயிற்சியில் இருக்கார் அப்படின்னா, யானை இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஆசி வாங்க சொல்லுவாங்க. நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, சேவிங் பண்ணக்கூடாது, உடலுறவு, மது, மாமிசம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இந்த 48 நாளில் குறைஞ்சது 11 டைமாவது கடலில் குளிச்சிருக்கணும். ஓகே, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள் உங்கள் உடம்புல சாரும். அடிக்கடி கடலில் குளிக்கிறது நல்லது, அடிக்கடி குளிக்கணும். ஓகே சார். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இங்கே போகணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? திருச்சியில் வந்து காவிரி கரைக்கும் பக்கத்தில் ஓயாம சுடுகாடுன்னு சொல்லி அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஓயாமரி சுடுகாடுன்னு. இப்போ நம்ம வந்துட்டு காசியில் மணிகர்ணையில் எப்படி 24 மணி நேரமும் பிணம் எரியுதோ, அதே மாதிரி அந்த சுடுகாட்டில் 24 மணி நேரமும் பிணம் எரியும். அது ஒன்றாச்சா? பெண்கள் மாதவிட ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அது ஒன்றாச்சா? ரெண்டாவது, காவிரியினுடைய கரையில் அந்த கோவில் இருக்கு, அங்கே பைரவர் இருக்கார். இன்னும் சில உக்கிரமான தெய்வங்கள்லாம் அங்கே இருக்கு. இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை வேற வேற மாதிரியான பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, மாந்திரிகரை சந்தித்து செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நீங்கள், வேற ஏதேனும் பரிகாரங்கள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நீங்கள், அந்த கோவிலில் போய் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த காவிரி ஆற்றுல குளிக்கணும். காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு அந்த பைரவரை வழிபடணும். அங்கே காளி தேவி மற்றவங்க எல்லாம் உக்கிரமான மயான காளிகள் மற்றவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பூசணிக்கான்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரியாக வரும். அந்த பூசணிக்காயை 2ஆ வெட்டி உள்ள விஷயத்தை குடஞ்சிட்டு, ரொம்பவும் குடையக்கூடாது, லைட்டாக குடஞ்சி அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இழுப்பை எண்ணெய் சிகப்பு தெரியல விளக்கு போடலாம். இழுப்பை எண்ணெய் சிகப்பு தெரியல. அப்புறம் அந்த மயான கரையை சுற்றி வர்றது, அங்கே எரிகிற அந்த பிரேதங்களை அந்த புணங்களை வந்து வணங்குறது, இந்த மாதிரி பண்ணினால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோவில் இருக்குது. இது எங்கே? காசிக்கு நிகராக. அந்த காசியில் இருக்கிற மணிகர்ணையில் மட்டும்தான் அந்த 24 மணி நேரமும் பிணம் எரி. சரியா? அதே மாதிரி இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் 24 மணி நேரமும் பிணம் எரியும். அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. பிணங்களும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், இந்த பைரவருக்கு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மாதவிட ஆனானே இல்லை எந்த மாதிரி இருந்தானே பெண்கள் அந்த கோயிலுக்கு போகலாம், ஆண்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். காவிரியில் குளிக்கிறது இன்னும் விசேஷம், கடலுக்கு குளிச்சதுக்கு நிகர். இது எந்த நாளில் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்போ சௌகரியமோ நீங்கள் அப்போ போகலாம். அது வெள்ளிக்கிழமை தான் போகணும், வியாழக்கிழமை தான் போகணும் அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு தீர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலில் போய் பண்ணிட்டு வந்தாக்க நல்லா உடனே கை மேலே பலம் அந்த கோயிலுக்கு போகும். கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், மாந்திரிக ரிலேட்டடாக நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த காணொளி வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.